பச்சை மொச்சையில் இருக்கிற பயிரை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பச்சை மொச்சை நல்ல சீசன்னு நிறைய கிடைக்கிது. அதை வாங்கிட்டு நீங்கள் அந்த பருப்பு எடுக்கிறதுக்கு அந்த தண்ணியில் அந்த பயிரை போட்டுட்டு இப்படி கொஞ்சம் பிதுக்குனீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பருப்பு வெளியில் வரும். நீங்கள் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அந்த தோல் உங்களுக்கு ரொம்ப கிரேவிக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பிதுக்கிட்டு அந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு குக்கரில் தேவையான எண்ணெய் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிளகா, பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல பழுத்த தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் கண்டிப்பாக சேருங்க. அதுதான் அந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மொச்சையை நல்லா கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி அது முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். அந்த தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா குக்கர் போட்டு ஒரு 4 விசில் விட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா பயிரும் சரி, ஏன்னா நம்ம அந்த உள்ளே இருக்கிறது தானே எடுத்திருக்கோம், அதனால நல்லாவே வெந்துடும். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு முழுசாக வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பிடிக்கணும், நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் பருப்புலாம் நல்லா வெந்திருக்கும். அது நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் திக்னஸ்க்காக நம்ம லாஸ்ட்டாக முந்திரி ஒரு 4-5 முந்திரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் தேங்காயும் சேர்த்து போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மல்லித்தூள் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, ஏன் ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.